இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில எளிமையான முறையிலே நாம் அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எப்படி ஆங்கிலத்திலே அமைத்து பேசுவது, ஹவு வி கேன் டாக் இன் இங்கிலீஷ், ஹவு வி கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பை யூசிங் present perfect tense. In the has and the have, how to use has and have in different situations. காலத்திற்கு ஏற்றாற் போல, இடத்திற்கு ஏற்றாற் போல, எந்த இடத்திலே has, எந்த இடத்திலே have. அவன் கடிதம் எழுதி இருக்கிறான். அவன் கடிதம் எழுதியிருக்கிறான். எழுதி இருக்கிறான் அவன். அவனுக்கு என்ன போடுவீங்க? he. he வந்தாலே என்ன வரும்? have வருமா, has வருமா? he, she, it இது வந்தாலே என்ன வந்துடும்? has. he has எழுதி இருக்கிறான். எழுதுறதுக்கு என்ன? ரைட். மெயின் verb என்ன? ரைட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் verb அது போடணும் இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ரைட் என்ன? ரைட், wrote, written. இந்த மூணாவதா வரக்கூடிய இந்த past participle only you have to use. So he has written. He has written. என்ன எழுதியிருக்காரு? கடிதம். He has written letter. He has written. அவன் ஒரு வச்சுக்கங்க. அவன் ஒரு. He has written a letter. He has written a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான். நல்லா புரியுதுங்களா? இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். He has written a letter. He has written a letter. அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். Perfect tense you have to use past participle. எழுதி இருக்கிறான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? உங்களுக்கு ஈஸியா புரியும். சீதா சாப்பிட்டு இருக்கிறாள். சாப்பிட்றதுக்கு என்ன? மெயின் verb. சாப்பிட்றதுக்கு என்ன? ஈட். ஈட்டே போட போறீங்களா இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட போறீங்களா? சோ ஈட், ஏட், ஈட்டன் இல்லையா? இதை நீங்க சொல்லி பார்த்துக்கணும். சரி, சீதாக்கு என்ன? ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா? எந்த நேம் வந்தாலுமே உங்களுக்கு சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா ஹேஸ். சீதா ஹேஸ் eaten. E-A-T-E-N. eaten. சீதா ஹேஸ் eaten. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணாவதா இருக்கக்கூடியதான் நீங்க போடணும். சீதா ஹேஸ் eaten. சீதா ஹேஸ் eaten. சீதா சாப்பிட்டு இருக்கிறாள். நான் ஒரு பஸ் ஓட்டி இருக்கிறேன். நான் ஒரு பஸ் பேருந்து ஓட்டி இருக்கிறேன். நான் ஒரு பஸ் ஓட்டிருக்கேன். எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க?
யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.